ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யாரை மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நம்ம பலவரம் பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எ கப்பிள் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 13. டியூட், இந்த தடவையும் நாங்க வாமால தான் பெட் கட்டியிருக்கோம். எங்களுக்கு நிறைய லெட் பென்சில் கிடைக்கணும், நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சில பேர் சேர் பண்றாங்க. அவங்க அப்பா சொன்னப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்கு 3 பேருமே தான் தெரிஞ்சிருப்பாங்க. அதை பத்தியே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். முதலையாச்சும் நான் ஒழுங்கா இசகாவை மட்டும்தான் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னடான்னா 3 பேரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை நான் எரிக்காவை லவ் பண்றேனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எரிக்கா கூட எனக்கு தெரிஞ்சா ஓகேன்னு வச்சுக்கிடுவோம், சாட்சியும் சேர்த்து என் கண்ணுக்கு தெரிஞ்சா. ஆனால் சாட்சியுமே உண்மையிலேயே என் சிஸ்டர் கிடையாது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷனாக இருக்கான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம் முடிய டைம் ஆயிடுச்சு. அச்சோ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ உட்காந்து எக்ஸாம் எழுதுறான். நம்ம ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத இசகாவா புரிஞ்சுக்கிட்டா. எக்ஸாம் எழுதி முடிச்சது ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எரிக்காவும் சாட்சியை படுத்து கிடக்காங்க. நம்ம ஹீரோ சமையல் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸாம் முடிஞ்சதை செலிப்ரேட் பண்ண கேக் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட வெளியே போகணும்னு நினைக்கிறேன், என் கூட இருக்கிறது உனக்கு ஜாலியா இல்லையா, நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவ்வளத்தையும் சொல்லிட்டு வா எப்படி இன்னும் நார்மலா இருக்கிறா. சரி சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். எரிக்காவும் பார்க்க கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹே நாகி, இப்போ உன்னை பார்த்தா என்ன நார்மலாக மாறிட்ட மாதிரி தெரியுது. எக்ஸாம் டயத்தில் நீ ரொம்பவுமே டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இசகாவா கேட்குறா. இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்றா நடந்து போகிறாங்க. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ 13th ரேங்க்குக்கு போயிருக்கான். போன தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது ஏதோ லக்கு தான் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கான். அடுத்து இசகாவா அவ திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டா. நம்ம ஹீரோ ரொம்பவும் சோகமாக இருக்கிறத அவ நோட்டீஸ் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் இசகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து பாராட்டினா அந்த பசங்க திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிறாங்க. எங்க லெட் பென்சில் எல்லாமே பட் கவலைப்படாத டியோட், நாங்க வாமல நம்பிக்கை வச்சிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சரியா அப்படின்னு சொல்லி சில பசங்க சேர் அப் பண்ணிட்டு போறாங்க. எரிக்காவோட ஃபேன் பாயும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சேர் அப் பண்றதுக்காக வந்திருக்கான். இசகாவா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காததுல அவ ரொம்பவும் டிசப்பாயின்மெண்டா இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவுமே சோகமா மாறிடுதான். ஹே நாகி அப்படின்னு சாட்சி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம ரூமுக்கு போறான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவ கேட்கறா. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு எரிக்கா சொல்லவும் திரும்பவும் செகண்ட் ரேங்க் போயிட்டானா அப்படின்னு சாட்சி கேட்கறா. இல்ல 13th ரேங்க் போயிட்டான்னு சொல்லவும், ஆனா நாகி எப்போ செகண்ட் ரேங்க் தவிர்த்து கீழே இறங்க மாட்டானே அப்படின்னு சாட்சி யோசிக்கிறா. சோ நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி சாட்சியும் இருக்காம புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட அப்பா அம்மாவை நல்லபடியா வச்சிருக்கணும் தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். என்னோட கோலையே நான் டோட்டலா மறந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு பேசாத அப்படின்னு இசகாவா சொல்லவும், அப்படின்னா நான் உன்னை 10 தடவை பீட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்ப நான் இசகாவா மூஞ்சில எப்படி முழிப்பேன், என் மேல அவ வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். எரிக்காவை மீட் பண்ணதுல இருந்து என் லைஃப் ரொம்பவே மாறிடுச்சு. நானும் இதை ஃபன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த 2 மாசத்துல நான் நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணதுல என்னோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுட்டேன். என்ஜாய் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். ஒருவேளை என்னோட லிமிட் இவ்வளவுதான் போல, நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். எரிக்கா கதவை தட்டுறா. நம்ம ஹீரோ திறக்கல. உடனே அவ டென்ஷனாகி உள்ள வந்து, ஹே நாகி, நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பசிக்குது வந்து சாப்பாடு செய். 13th ரேங்க்லாம் ஒன்றும் ரொம்ப மோசமானது கிடையாது அப்படின்னு வா சொல்லவும், நீ ஹையஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கூட சுத்துறது எனக்கு ஃபன்னா தான் இருக்குன்னு சொன்னேன், அதை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு எரிக்கா கேட்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணதுனால என் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ஜாய் பண்றேன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு வா கேட்கவும், ஆனா நான் ரேங்க் கம்மியா எடுத்திருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எந்த ரேங்க் எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நீ என்ன ரேங்க் எடுத்தாலும் நீ ஒரு வேல்யூபிளான பர்சன் தான் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இது கேட்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். சரி சீக்கிரம் வந்து சமைச்சுதா அப்படின்னு சொல்லி எரிக்கா கூப்பிடுறா. நம்ம ஹீரோ நார்மல் ஆயிட்டான்னு சொல்லி சாட்சியும் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நீ ரேங்க் வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, சமைக்கலன்னா தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரிக்கா சொன்ன வார்த்தையில நம்ம ஹீரோ நார்மல் ஆயிட்டான். திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறான். சோ புதுசா திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கவோ எரிக்கா உள்ள வந்துருதா. நீ எப்படா ஃபர்ஸ்ட் குளிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு எரிக்கா கேக்குறா. ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஸ்டார்ட் பண்ணல, சீக்கிரம் வந்து குளிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன், இசகாவோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் யார்கிட்டயும் தோத்ததில்ல நாகி, உன்னால என் விதியை மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்டிருப்பா. கவலைப்படாத இசகாவா, எப்படியாச்சும் நான் உன்னோட விதியை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஸ்டடி செஷன் போய் வெயிட் பண்ணா. இசகாவா இன்னும் வரவே இல்ல. இப்ப கதவை திறக்கிற சவுண்ட் கேட்க பார்த்தா எரிக்கா தான் வந்திருக்கா. இசகாவா இன்னும் வரலையா, இது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம 2 பேரும் ஒரே டயத்துக்கு எங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எரிக்காக்கவா மெசேஜ் பண்ணிருக்கா. அப்ப நான் சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும், ஒழுங்கா உட்காந்து படி, மிட் டைம் எக்ஸாம்ல ஒரு ரேங்க்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோ எரிக்காவோ சண்டை போடுற மாதிரி நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இசகாவா உள்ள போகாம ஸ்ட்ரைட்டா கிளாஸ் ரூம்கே போயிருந்தா. ஹே இசகாவா, இன்னைக்கு என்னாச்சு ஸ்டடி செஷன் வரலான்னு கேட்கவும், வீட்டுல ஒன்னு மறந்து வச்சுட்டு வந்துட்டு திருப்பி போய் எடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்லிட்டு, நீ கொஞ்சம் சீரப்பான மாதிரி தெரியுதுன்னு வா கேட்கவும், 13th ரேங்க் எடுத்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. சோ லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எரிக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பிடுதா. எரிக்காவை சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. உன் ஸ்கின் எப்படி இவ்வளவு சூப்பரா இருக்கு, நீ எப்படி இப்படி இருக்க, நான் அதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறா. எனக்கு கூட உன் ஸ்கின்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. ஓ அப்படியான்னு எரிக்கா கேட்கவும், ஒரு தடவை நம்ம ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தப்போ ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருந்ததை நோட்டீஸ் பண்ணேன்னு சொல்லவும், இசகாவா அவங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காளான்னு மத்த பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இசகாவை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்க்கான்னு தெரிஞ்சுட்டு இசகாவா பேச திருப்பிக்கிறா. அவ என்ன அவாய்ட் பண்றது கரெக்ட் தான், என்னன்னா அவளோட நம்பிக்கையை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இசகாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் லாக்கர்ல லெட்டர் இருக்கு, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஜிம்முக்கு பின்னாடி வந்து பாருன்னு சொல்லி இசகாவா லெட்டர் வச்சிருக்கா. இசகாவா இப்படி லெட்டர் வச்சிருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எரிக்கா கிட்ட கேட்கவும், பெரிய பிரச்சனை தான், அவ அவள செம கோவத்துல இருக்கா. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திட்டேன்னு சொல்லுவோம். ஆனா நான் 13th ரேங்க் வாங்கினாலும் கூட ஒரு வேல்யூபிளான பர்சன் தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது என்ன பொறுத்த அளவுக்கு, ஆனா இசகாவை பொறுத்த அளவு அப்படி கிடையாது. நீ அவளோட காம்படிட்டர், நீ ஜீனியஸா இருக்கிறது தான் அவளுக்கு முக்கியம். அவளோட ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் தாண்டியும் நீ நல்லா படிக்கிற பையங்கிறதுனால தான் அவ அவன் கூட இருக்கா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன்னு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு ஏமாத்திட்டேன். நான் மட்டும் அவ பிளேஸ்ல இருந்தா அவன் மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணிருப்பேன். சோ நாகி இசகாவா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எரிக்கா நம்ம ஹீரோவா அனுப்பி வைக்கிறா. என் லைஃப்ல சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதனால தான் என்னால எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் எப்போ படிக்கிற லெவலுக்கு கூட படிக்கல அப்படிங்கறத லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். நான் உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு சாரி. நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், எனக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாகி அந்த பாலை என்கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ ஓடுறா. ஹீரோ தூக்கி போடுறாங்கிற பேர்ல மிஸ் பண்ணிருந்தான். ஓமினோ உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உன்னோட காம்படிட்டர், உன்னோட பிரச்சனைகள் மற்றவங்கள விட எனக்கு தான் நல்லாவே புரியும். ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் நீ நார்மல் ஆயிட்ட. மேபி எரிக்கா கூட உன்னை சீர பண்ணுறதுக்கு இருப்பான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. என்ன ரீசன்னு தெரியல ஓமினா, ஆனால் நான் என்ன திங்க் பண்ணுன்னா உன்னை சீர பண்ணுறதுக்கான ஒரே பர்சன் நானாக மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு இசகாவா சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இசகாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஃபர்ஸ்ட் அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கவா, ஹே நாங்க 2 பேரும் பக்கத்து ரூம்ல தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. அப்புறமா நாகி கொஞ்சம் எனக்கும் ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றியான்னு கேட்கவோ, திடீர்னு நாக்கறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் விருப்பப்பட்ட ஒன்றும் கிட்ட இதை கேட்கல, நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் வாங்கலன்னா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு எரிக்கா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு மோஸ்ட்லி செகண்ட் ரேங்க்லயே தான் இருப்பான், ஆனா இந்த தடவை 13th ரேங்க்கு போயிட்டான். நம்ம ஹீரோ ரொம்பவுமே சோகமா இருந்தான். ஆனா நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை சீரப் பண்ண தான் செஞ்சாங்க. 13th ரேங்க் போனதுல இசகாவா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா இசகாவாவுமே நம்ம ஹீரோவை சீரப் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கா. எரிக்கா நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னா நம்ம ஹீரோ வீட்டுல அவளால இருக்க முடியாது, அவளோட பழைய வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா எரிக்காவோட அப்பா வந்து கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.